எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த சுமாரான கதையை கேட்க வந்த எல்லாருக்கும் சூப்பரான காலை வணக்கம். இருங்க, இந்த வீடியோ எண்டுல ஒரு சூப்பரான கதை இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி அதை கேளுங்க. முருகன் அவர் ஊருக்கு போயிருக்காரு. வீக்கெண்ட்ல திரும்பி வந்துருவாரு. அதுக்குள்ள நீ வந்து கிருஷ்ண கூட்டிட்டு போயிடு. கண்டிப்பாடி. அதுக்கப்புறம் இன்னும் சாக்கு போக்கு சொல்லி இழுக்கணும்னு பாக்காத. உனக்கு எப்படி உன் லைஃப் முக்கியமோ அதே மாதிரி எனக்கும் என் லைஃப் முக்கியம். ஒரு வாரத்துல நீயே வந்து கூட்டிட்டு போலனா அப்புறம் நானே கிருஷ்ண கொண்டு வந்து உன் வீட்டுல விட்டுருவேன். ஏய், அப்படிலாம் ஒண்ணுமே நடக்காது. ஒரே ஒரு வாரம் சமாளி. அதுக்குள்ள நான் வேற ஏதாச்சும் யோசிக்கிறேன். நான் 1 வீக்ல வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். இல்லம்மா, மாட்டேன். நான் உங்க கூட தான் இருப்பேன். ப்ளீஸ்மா. கிரிஷ், இங்க பாரு. சாரி கிரிஷ், ஒரே ஒரு வீக் இங்க இரு. அதுக்கப்புறம் நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். என்ன தலை தொங்க போட்டு வர்ற? ரீஸ் எங்க? எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டியா? அப்பாடா, இப்போவாது உனக்கு புத்தி வந்ததே. ஒரு வழியா ஒரு தொல்லை விட்டு போச்சு. இனிமே இந்த வீடு அமைதியா இருக்கும். ஏங்க, ஸ்கூல்ல நல்லா விசாரிச்சீங்களா? நீங்க வருவீங்கன்னு எங்கயாவது வெயிட் பண்ணிட்டு இருக்க போறான். இல்லை மீனா, அவன் அந்த ஸ்கூலை விட்டே போயிட்டானா. இனிமே அந்த ஸ்கூல்ல படிக்க போறது இல்லையா? யாருக்கு அவன்? அவன்தான். இன்னும் அவ்வளவு பெரியாளா? கட்டணம் வந்து பணத்தை கேட்ட திரும்ப தர மாட்டேன் திமிரா சொல்றியா? இதுக்கு அவங்ககிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்கா? அவசரமா ஹாஸ்பிடல் செலவுக்கு பணம் தேவைப்படுது, கட்டின பணத்தை கொடுங்கன்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த ஆளு பணத்தை கொடுக்க முடியாதுன்னு ரொம்ப திமிரா பேசிருக்காரு. 25,000 இதுக்கு போய் உனக்கு கூட்டு வந்தீங்களா? ஹலோ ரோகிணி. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அட்டகாசமான சூப்பரான கதையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக நம்ம திறமையாக இருந்தாவே நம்மளை வந்து நம்ம திறமையை சோதிக்க பல பேர் வந்து பண்ணுவாங்க. நம்ம திறமையை பார்த்து வயிறு நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம மந்திரி அறிவாளித்தனத்தை பார்த்து சபையில் எல்லாருக்கும் வயிறு காலு நெஞ்சு எல்லாமே எரிஞ்சிக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் நம்ம மந்திரி இல்லாத நேரம் பார்த்து, மண்ணா நீங்கள் ரொம்பவே மந்திரிக்கு இடம் குடிக்கிறீங்க, எல்லா விஷயத்தையும் அந்த மந்திரியே கேட்குறீங்களே, நாங்களும் இங்கே இருக்கிறோம், எங்களையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள், அவரை விட நாங்களும் திறமையான நாட்கள்லாம் நிறையா இருக்கோம், வேணால் நாளைக்கு நாங்கள் சபையில் ப்ரூஃப் பண்ணி காட்டோமா அப்படின்னு சொல்கிறப்ப, நம்ம மன்னருக்கு தான் இந்த சேலஞ்செல்லாம் ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மந்திரியார் வர்றதுக்கு முன்னாடி, சரி ஓகே நாளைக்கு சபையில் நான் 4 கேள்வி கேட்பேன், அந்த 4 கேள்விக்கு எவன் எனக்கு பிடிச்ச மாதிரி பதில் சொல்கிறானோ அவனுக்கு தான் அந்த பதவி, அவனை இல்லைனா அதோட பதவிக்கு தேவை எவனை சரி வந்துடக்கூடாதுன்னு மன்னர் சொல்ல, இதை கேட்டு ஆஹா நமக்கு ஒரு நல்ல அற்புதமான வாய்ப்பு வந்துச்சு, நாளைக்கு எப்படின்னா இதை பயன்படுத்தி அந்த மந்திரியாரை ஓரங்கட்டினோன்ற எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு காலையிலே சபை சீக்கிரமாக கூட்டிகிட்ட உடனே ராஜா வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சார். நான் 4 கேள்வி கேட்பேன்டா, இந்தா வாங்கிக்கோ. முதல் கேள்வி, இந்த உலகத்திலே ரொம்ப ஸ்வீட்டான விஷயம் எது அப்படின்னு கேட்டவொடனே அவன் ஒன்று ஒன்று சொல்கிறான். சக்கரமண்ணா, தேனு, ஸ்வீட்டு அப்படின்னு சொன்னானுங்க. சரி ஓகே, இதுவும் நமக்கு திருப்தி இல்லை. அடுத்த கேள்வி கேட்குறேன், இந்த உலகத்திலே ரொம்ப பெஸ்ட்டான ஃப்ளவர் எதுன்னு கேட்குறப்ப, மண்ணா ரோஜா, மண்ணா ரோஜா தான் வாசனை சூப்பராக இருக்கும். இல்லை மண்ணா மல்லிகைப்பூ தான் சூப்பராக இருக்கும், அதுவும் குண்டு மல்லி தான் தகன்னு வாசனை அடிக்கும் சாயந்தர நேரத்தில், உங்களுக்கு கூட பிடிக்குமே அப்படின்னு சொல்கிறப்ப டாய்க் அப்படியே மன்னர் ஒரு குரலை கொடுக்க, சரி இதுவும் நீங்கள் சொன்னது எனக்கு திருப்தியாக இல்லை. அடுத்தது நான் கேட்குற 3வது கேள்வி, இந்த உலகத்திலே சிறந்த பால் எந்த பால்ரா அப்படின்னு கேட்குறப்ப, மண்ணா ஆட்டுப்பால், இல்லை மாட்டுப்பால், இல்லை ஒட்டகப்பால் அப்படின்னு ஒவ்வொருத்தனா ஒரு பாலை சொல்ல, இதை கேட்ட காண்டான நம்ம மன்னர், டே என்னடா என்ன காண்டு ஏற்றுறீங்க, சரி கடைசியா ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த உலகத்திலே சிறந்த இலை எது அப்படின்னு கேட்குறப்ப, மண்ணா வாழையில தான் மண்ணா நமக்கு சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை மண்ணா மா இலை நம்ம வீட்டுக்கு ஜாலியாக நம்ம கட்டி தோரணம் கட்டி தொங்கலாமே அப்படின்னு சொல்கிறப்ப, டேய் போங்கடா முட்டா பசங்களா, நீங்கள் சொல்கிற ஒரு பதில் கூட எனக்கு வந்து திருப்தியாக இல்லைன்னு காண்டான மன்னர் அந்த நேரம் பார்த்து கரெக்டான என்ட்ரி கொடுத்த நம்ம மந்திரி, என்ன நடக்குது மண்ணா அப்படின்னு கேட்குறப்ப, ஒரு 4 கேள்வி கேட்டேன்டா, எவனும் புத்திசாலித்தனமாக சொல்ல, நீயாச்சும் சொல்கிறியான்னு பார்ப்போம். சரி திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து கேட்குறேன், இந்த உலகத்திலேயே சிறந்த பூ என்ன பூ அப்படின்னு கேட்குறப்ப, அண்ணா இந்த உலகத்திலேயே ரொம்ப சிறந்த பூ எதுனா பஞ்சு பூ, காட்டன் பூ, எதை வச்சு நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லைமண்ணா மற்ற பூலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாசனை இருக்க வரைக்கும் தான் ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரம் அதிகபட்சம் ஒரு நாள் தான் இருக்கும். ஆனால் இந்த பஞ்சு பூ மட்டும், அந்த பஞ்சை நம்ம அப்படியே நெசவாளருக்கு நெய்து நம்ம ட்ரெஸ்ஸாக யூஸ் பண்ணி நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறல எல்லாருக்கும் பயன்படுது பார்த்தீங்கன்னா, அதனால தான் நான் சொன்னேன் இது பஞ்சு பூண்டு. சூப்பரா. அடுத்த கேள்விடா, இந்த உலகத்திலே சிறந்த பால் எதுரா அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொன்னாங்க மண்ணா நம்ம சபையாக இருக்கலாம், அவன் ஆட்டுப்பால் மாட்டுப்பால் ஒட்டகப்பால் குடிக்கிறதுலே இருக்கிறானுங்களா. நான் சொல்கிறது என்னென்னா, தாய்ப்பால் தான் கரெக்டாக இருக்கும் மண்ணா, அதுதான் நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல வளர்த்துக்கு நம்ம ஊட்டச்சத்தை கொடுக்குது, அதை விட ஒரு சிறந்த பால் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது சொன்னேன். சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த உலகத்தில் ரொம்ப இனிமையான விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மண்ணா அது ரொம்ப ஈஸி மண்ணா, இனிமையான பேச்சு தான். ஒரு இனிமையான கனிவான பேச்சு மூலம் நம்ம எந்த விஷயத்தையும் நம்ம ஈஸியாக சாதிச்சிடலாம், எல்லாரும் சந்தோஷப்படுத்தலான்றப்ப, ஐயோ சூப்பரா டே பார்த்து தொழில் கற்றுக்கலாம் அப்படியே மன்னர் சொல்ல, சரி கடைசியா இருக்கிறதுலே சிறந்த இலை என்ன இலைன்ற மண்ணா, நம்ம வெத்தலை தான் மண்ணா, நம்ம எல்லா சுபகாரத்தையும் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த வெத்தலை மாதிரி ஒரு நல்ல விஷயமே இல்லை, அது ஒரு மூலிகை வேறு, நம்ம போட்டு சாப்பிட கூட செய்யலாம் அப்படின்னு சொல்கிறப்ப, இங்கே பார்த்துங்கடா எல்லாரும் முதல் மந்திரி பதவிக்கு மட்டும் எல்லாருமே முதல் மந்திரி பதவிக்கு ஆசைப்படுறீங்க, அதுக்கான தகுதியை வளர்த்துங்கடா பூன்னு அப்படி திட்டுவார் மன்னர். இது மூலமாக அந்த கட்டையை நான் முடிக்கிறேன்.